வணக்கம். வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாறன் உங்களுடன். சமீபத்தில் ஜூன் 5 நம்ம தலைவர் உலகநாயகன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் விண்வெளி நாயகர் தலைவர் அவர் நடித்து வெளிவந்த தக் லைஃப் படத்தை கிட்டத்தட்ட ஒரு 8வது ஷோவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த படமாக பார்க்க வேண்டும். இந்த படத்தை பார்த்து சில விஷக்கிருமிகள் தவறான செய்திகளை பரப்பி தலைவர் மேல் கோவமா அல்லது சிம்பு மேல் கோவமா அல்லது மனிதத்தின் மேல் கோவமா எனக்கு தெரியவில்லை. இப்போது ஒரு படத்தை பிளாப் பண்ணி அந்த படத்தில் அதை அழிக்க வேண்டும் என்ற நினைப்பில் தவறான கருத்துக்களை வீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் நான் பரம்பரை ரசிகன், இப்போ இல்லை, நேற்றில் இன்றில். அவர் அது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக நான் ரசிகராக இருக்கின்றேன். பிறகு நற்பணி இயக்கமாக மாறினேன். இப்போது மக்கள் நீதி மையமாக மாசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதில் அவருக்கு சப்போர்ட் என்ற முறை சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு நடிக்கின்ற படங்களை எல்லாத்தையுமே நாம் உண்மையாக மனசாட்சியோடு நாம் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் நீங்கள் சொல்வது போல மற்றவர் சொல்வது போல ரொம்ப தாழ்வான படம் அல்ல, நல்ல படம். இதை படமாக நிதானமாக பொறுமையாக இந்த படத்தை நீங்கள் பார்த்து சொன்னால் இந்த படத்தின் கருத்து என்ன, இந்த படத்தில் ஆக்டிங் என்ன என்பது உங்களுக்கு புரியும். தயவு கூர்ந்து மறுபடியும் இந்த படத்தை பாருங்கள், அமைதியான முறையில் பாருங்கள். நான் வடசென்னையில் பாரத் திரையில் 2 முறையும், ஐடிபியில் 2 முறையும், இன்று சத்தியம் கேட்டரில் ஒரு 2 முறையும் பார்த்துருக்கின்றேன். இதோட 8வது முறையாக நான் படத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு அந்தளவுக்கு அந்த படம் தாழ்வான படமோ இல்லை போர் என்று தெரியவில்லை, நன்றாக இருக்கிறது. தயவு கூர்ந்து படத்தை மறுபடியும் பாருங்கள். ஏன்னா தலைவர் என்பவர் கமல்ஹாசன் என்பவர் தன்னை அர்ப்பணித்த ஒரு நடிகன், தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவன், இந்த உலகமே வியக்கும் புதுமை தலைவன். அதாவது அவர் நடிப்பில் எந்த குறையும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது இதுமாரி தான் நீங்கள் ஒவ்வொரு படம் நாயகன் படத்திலிருந்து வருகின்ற அனைத்து படத்தையுமே இப்படி தான் நீங்கள் தவறான விமர்சனம் செய்து படத்தை கொஞ்சம் நீங்கள் தாழ்த்தி வைத்தாலும் அது இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி தக் லைஃபும் இன்னும் பேசும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தயவு கூர்ந்து அனைவரும் திரையரங்கு செல்லுங்கள், படத்தை பாருங்கள். இந்த மற்ற சில விமர்சனங்களை கேட்டு நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. படத்தை திரையிலே பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, பொதுவான கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை பதிவு வேண்டும் என்று உங்கள் வீடியோ கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வடசென்னை மாவட்ட செயலாளர் மாறன். நன்றி, வணக்கம்.